ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதாவது நீதிமானுடைய வார்த்தைகள் ஜீவன் தரக்கூடியவைகள். அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை வந்து பலிக்கக்கூடியது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவனை தரக்கூடிய சக்தி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு குழந்தையை நாம் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வந்து சேரும். எனவே உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்க வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களைப் போல வாழ வேண்டும். நீதிமான்களைப் போல வாழுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். உங்களுடைய வார்த்தையின் சக்தியை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.